ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 23/5/2024 வைகாசி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 9 மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னாக அனுச நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மேச ராசினேயர்கள், அதில் குறிப்பிட்டு அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினேயர்கள் மேஷம் மற்றும் மிதுன ராசினேயர்கள். மேச ராசினேயர்களும் மிதுன ராசினேயர்களும், இந்த 2 ராசினேயர்களும் கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம்ங்க. இன்னையோட சிறப்பு பார்த்திங்கன்னா பௌர்ணமி. ஆக நம்முடைய தெய்வ வழிபாடுகள், விரதம் இருப்பதற்கு, குறிப்பாக அம்பாள் வழிபாடுகள், இது எல்லாவற்றையும் செய்வதற்கு, உணவை குறைத்து கொண்டு இறையை பற்றுவதற்கான விரதங்கள் மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாள், பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்குது வாங்க பார்த்துருவோம். மேஷம், மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதாரத்தில் லாபமும், கடன் தொந்தரவுகள் குறைகின்ற நாளாகவும், ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் அமைகின்றது. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொருளாதாரம் ஒருபுறம் மடமடன்னு ஏறிக்கிட்டு இருந்தாலும் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற மாதிரியான நாளாகவும், என்ன நல்ல வருமானத்தை ஈட்டினாலும் அதற்கு நிகரான செலவுகள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற நாள். கடுமையான உழைப்பு இருந்தாலும் பொருளாதார ரீதியான நல்ல வருமானத்தை வழங்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் ஏற்றத்தை அளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்பும் இன்றைய தினம் பலமாக உண்டு. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு அழுத்தமுங்க. இன்றைக்கி எதை பண்ணாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக ப்ரெஷராக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஆக கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் அழுத்தங்கள் அதிகம் காணப்படுகின்ற நாள். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத பகைமைகள் வளரும். உடனிருக்கின்ற யாரையும் பகைத்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு சிறப்பை தரும். மிருகசீரிடம், ரிஷபம் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு நகர்வு கிடைக்கும். முன்னோர்கள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அல்லது தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உயர் கல்வியில் யாரேனும் போயிட்டு இன்றைக்கி இந்த படிப்பு வேணும், அந்த படிப்பு வேணும்னு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கலன்னா கிடைச்ச படிப்பை ஏற்றுக்கிட்டு போயிடுறது நல்லது. இல்லைங்க நான் இந்த படிப்பு தான் படிப்பு அப்படின்னு சொல்லி கால விரயத்தை தவிர்த்து கொள்வது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, கல்வியில் மேன்மை காணக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மைகள் பெறக்கூடிய நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஓரளவு நகர்வை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பலரின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உடல் நிலைதனில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நிதானித்து செயல்படுவது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு, வெளியூர் வேலை வாய்ப்புகள் பார்ப்பதற்கு இந்த நாள் மிக மிக மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சற்றே குறையக்கூடியது மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூரில் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருப்பீங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. கூட்டு தொழிலில் குறிப்பாக நல்ல மேன்மை. சரிங்களா?
பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். ஈகோவை குறைக்கலன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரே ஒரு விஷயங்க, உடல்நிலையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையிலையும் அதிக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆக பெரும் கருத்து வேறுபாடுகள் யார் என்ன சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த புரிதலோடு நகர்வது நல்லது. சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நாள், கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய நாள், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதேபோல் இவங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி சற்றே கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே ஒரு பின்னடைவு இன்றைய தினம் ஏற்படும். அதனால் முக்கிய செயல்கள் எதிலும் மூக்க நுழைப்பதற்கு முன்பாக நமக்கு அது சரிபட்டு வருமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நண்பர்களே. அவசரப்பட்டு காலை விட்டு பிறகு யோசிக்கக்கூடாது. சரிங்களா? அதேபோல் சித்திரை, இவங்க கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ரீதியாக பரவாயில்லை என்று ஒரு ஏற்றம் தருகின்ற நாள், கடன் தொந்தரவு சற்றே குறையக்கூடியது மாதிரியான நாளாக அமையும். அதேபோல் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த சில உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இன்றைய தினம் கட்டுக்குள் வரும். அதனால் பிள்ளைகளை நினைத்து மனமகிழ்வு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் சற்றே சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். இன்றைக்கி ஒரு மந்த நிலையிலான மனப்போக்கு காணப்படும். எதையும் எடுத்து டக்குன்னு செய்ய மாட்டீங்க, எதையும் ஒரு வேகமாக சிந்திக்க மாட்டீங்க, அப்படியே ஒரு மந்தமாக இருக்கிறது மாதிரியான நாள். ஆக உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டியதும் நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். பூர்வீகம் சார்ந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சென்று கொண்டிருந்த வழக்குகள் சார்ந்து உங்களுக்கு நன்மையான சாதகமான சில தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. கல்வி சார்ந்த அமைப்புகளிலும் நல்ல ஏற்றம், பிள்ளைகளால் மனமகிழ்வு பெறுவீர்கள். அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து பெரிதாக அகலக்கால் வைக்காதீர்கள். இன்றைய தினம் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போட்டீர்கள் என்றால் அதை திருப்பி எடுக்கிறதுங்கிறது சற்றே சிரமத்திற்குள்ளாவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்திருந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதேபோல் சிறுவயது பிள்ளைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இவங்க கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வருமான ரீதியாக ஒரு நன்னிலை பெறுகின்ற நாள். உடல்நிலையில் இருந்து வந்த பின்னடைவான விஷயங்கள் எல்லாம் சற்றே நிதானமாக விலகி ஓரளவுக்கு அப்படியே மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்திலும் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான நாளாகவும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகம் தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய அற்புதமான நாள். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைவது மாதிரியான ஒரு நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. திடீர் நெருக்கடிகள், திடீர் உதவிகள் கிடைக்கும், கவலை வேண்டாம். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எந்த ஒரு முயற்சியை நீங்கள் முன்வைத்தாலும் ஆரம்பத்தில் தடையாகி அதன் பிறகுதான் அது நகரும். ஆக ஆரம்பத்தில் தடையாகி விட்டதே என்று தயங்கி நீங்கள் நிற்க வேண்டாம். தடைகளை உடைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியமானது. உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வழங்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதாரத்தை சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் குடும்பத்தில் சிறு சிறு கசப்புக்கள் ஏற்பட்டு மறையும். அவசரப்பட்டு யார்கிட்டையும் வாய் கொடுத்துட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அந்த சொல்கிற வார்த்தையை பிடிச்சி இன்றைக்கி குதிரை ஏறிடுவாங்க. நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களேன்னு பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொன்னதையே சொல்லி காண்பிப்பார்கள். ஆகையினால் இன்றைய தினம் உறவுகளோடு நிதானித்து செல்வதும், நிதானிக்க முடியவில்லை என்றால் அந்த விடத்தை விட்டு கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீன் மாதிரி சண்டைகள் வரும்போது விலகி சென்று விடுவதும் நல்லது. அவிட்டம், மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான நாளாகவும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு ஆகச்சிறந்த நாளாகவும் அமைகின்றது. புதிய உத்தியோகங்களுக்காக முயற்சிப்பவர்கள் இன்றைய தினம் தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகளில் வெற்றி உறுதியாக உண்டு.
சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தி மறையும். அதுவும் இல்லாமல் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஏற்கனவே உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா கவனமாக மருந்து மாத்திரைகள் எடுத்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும். நீங்கள் கொஞ்சம் கேர் இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை தொந்தரவுகள் பெருகுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்துருந்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் விரய செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயங்களை குறைக்க வேண்டியது மிக அவசியமானது. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோக நிமித்தமாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து ஓரளவுக்கு அப்படியே கட்டுக்குள் வரக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் ஹெல்த்து தாங்க சின்னதாக தொந்தரவு பண்ணும். அதே போல் ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக மிக கடுமையான விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது எப்போங்க? தொழிலில் நீங்கள் அகலக்கால் வைக்கிறீங்க, வீண் விரயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதான். இல்லைனா அது பெரிய தொந்தரவுகளை தராது. செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியதும் தொழிலில் இன்றைக்கி முதலீடுகளை குறைத்து கொள்ள வேண்டியதும் மிக அவசியமான ஒன்று. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளியே வருவதற்கான வழிவகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஆகச்சிறந்த வருமானத்தை வழங்கும். சுபகாரிய தடைகளையும் விலக்கி கொடுக்கின்ற சிறப்பான நாள் இந்த நாள். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.